ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு ஐஆர்இடியோட சார்ட் அண்ட் ஃபண்டமெண்டலை அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி எங்கள் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 151.5 கிட்ட ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபர்தராக கரெக்ஷன் வந்துச்சுன்னா எங்கெங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது, எங்கே சப்போர்ட் பாயிண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் பாயிண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது 0.3 வந்து 151.85 கிட்ட இருக்குது. ஸோ இந்த இடமே வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு ரெக்கவர் ஆகலாம். ஒருவேளை இதையும் ஒரு பிரேக் பண்ணிடுச்சுன்னா இது வந்து 50 டிஎம்ஏ வந்து 142ல் இருக்குது. ஸோ 142லேயும் இது வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா 0.5 வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கும். அதாவது 50% கரெக்ஷன் ஆகிடுச்சுன்னா ரெக்கவர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். அதனால 132ங்கிறது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்டாக கன்சிடர் பண்ணோம். ஒருவேளை அதையுமே பிரேக் பண்ணிடுச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளார இதை சப்போர்ட் எடுத்துக்கணும். அதாவது 122 அந்த இடத்துக்குள்ளார சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இது மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணோம். ஒருவேளை இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இது 100 rupees வரைக்குமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா RSI 43.34 இருக்குது. இன்னும் வந்து பெரியர்ஷிக்கான சிக்னல் கொடுக்கல. 40க்கு கீழே வந்து RSI வந்து சஸ்டெயின் ஆனுச்சுன்னா நல்ல ஒரு கரெக்ஷனை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கன்சல்டேஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ 40ல் இது சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மேலே போணுச்சுன்னா இது ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதோட ப்ரைஸு ஒருவேளை 40க்கு கீழே RSI கீழே போய் சஸ்டெயின் பண்ணிடுச்சுன்னு ஃபர்தராக கீழே மூவ் பண்ணுச்சுன்னா இது வந்து இதோட ப்ரைஸும் கீழே வர இறங்குறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துலேருந்து இது சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மேலே போகிறதா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து 166க்கு மேலே சஸ்டெயின் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையருக்கு பார்த்திங்கன்னா 186. ஸோ இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகி சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக ஒரு அப்வேர்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம வந்து புல்லிஷ் ஷேர் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது வந்து இந்த ட்ரெண்டை இது பிரேக் பண்ணிவிட்டு அதாவது 167க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகணும். அதாவது 0.2க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகணும். ஸோ க்ளோஸ் ஆகணும். அதே நேரத்தில் இது 0.5க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா நம்ம ஒரு புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் புல்லிஷ்க்கான சிக்னல் இன்னும் கொடுக்கல இது. இதோட ஃபண்டமெண்டலில் நம்ம பார்க்கும்போது இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 23.58 கிட்ட இருக்குது. இதில் அப்டேட் பண்ணலை, நான் மணி கண்ட்ரோல்லேருந்து தான் பார்த்து சொல்கிறேன். ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6.5 கிட்ட இருக்குது. அதாவது புக் வேல்யூலேருந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து 6.5 டைம்ஸ் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கதா நமக்கு காமிக்குது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 24 கிட்ட இருக்குது. ஸ்டாக் பி வந்து 47 கிட்ட இருக்குது. இண்டஸ்ட்ரி பியை விட ஸ்டாக் பி ரொம்ப அதிகமாக காமிக்கிறாங்க. ஸோ இதுவும் ரொம்ப ஓவர் வேல்யூஷனில் இருக்கிறதுக்கான அர்த்தம். ROC பார்த்தீங்கன்னா 8.17% கிட்ட இருக்குது. ROE வந்து 15.4% கிட்ட இருக்குது. ஒரு ஷேருக்கு இவங்க 3.78 rupees கிட்ட ஏர்ன் பண்ணுறாங்க. இவங்களுக்கு டெப்ட் இருக்குது 6.77 கிட்ட. ப்ரொமோட்டர் கிட்ட 75% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. எஃப்ஐ கிட்ட 1.88% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள். தேங்க்யூ.